ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஸ்வேதா அக்வாரியமோட ஃபிஷ் பாண்டுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன மீன்லாம் இருக்கு, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்வேதா அக்வாரியமோட ஓனர் சாமியல் அண்ணன் கூட தான் நம்ம இருக்கோம். அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மீன்லாம் வளர்க்குறாங்க, என்ன விலை, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணன். வணக்கம். சொல்லுங்கண்ணா, என்ன மீன்லாம் வளர்க்குறீங்க, எத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா இருக்கேன். ஓகே அண்ணா. அடிப்படையிலேருந்து ப்ரீட் பண்ணி வந்திருக்க தொழிலுக்கு. ஓகே. அதனால் இங்கே வந்து நான் 3 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து, பொன்னேரிக்கு வந்து. அதுக்கு முன்னாடி குளத்தூரில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் காவாங்கரைக்கு வந்தோம், இளங்காடு பக்கத்தில் வந்தோம், அப்படியே இப்போ பொன்னேரிக்கு வந்திருக்கோம். பாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் தான் இருக்கும் பாண்டு போட்டு. 10 வருஷம் தான்? ஆமாம், 10 வருஷம் அது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரீடிங் செக்ஷன் மட்டும் இந்த சீடு குட்டிலேயே தான் கொடுத்துருவோம். ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு பாண்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் மட்டும் அந்த குட்டி குட்டி சீட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ வளர்த்து கொடுக்குறீங்க. இப்போ வளர்த்து. ஸோ என்ன மீன்லாம் வளர்க்குறீங்க? கோல்டு வெரைட்டிஸு, ரெட் கேப், லைன்லெடு, ரூக்கின் கோல்டு, இந்த மாதிரிலாம் கூட பில்ட் பண்ணி வளர்த்துருக்கோம். இப்போ இந்த சீசனில் கோழி கார்ப்புங்க அதிகமாக பண்ணலான்ட்டு அதுதான் பண்ணியிருக்கேன் இப்போ மெயினாக. இப்போ எஸ்கே கோல்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நாங்கிட்ட இல்லாத வெரைட்டிஸ் வந்து வெளியிலேருந்து வாங்கி கூட சீடு விட்டுப்போம். சரிண்ணா. இப்போ எங்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு? எங்கள் குளத்தூர் உள்ளவே தான் சப்ளை பண்ணுறோம், வெளி மாநிலத்துக்குலாம் அனுப்புறதில்ல. இந்த வேலையை கரெக்டாக இருக்கிறதுனால அதை செய்யலை. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது வெளியூர்லேருந்து கேட்குறாங்கன்னா கொடுக்கலாம். சரிண்ணா. உங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்பர்ண்ணா? 9080278024. சரிண்ணா. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன மீன் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு பிடிக்கிறது வந்து மில்கி ஒயிட் கார்ப்பு தான் பிடிக்கிறோம். சரிண்ணா. அதை பிடிச்சிட்டோம். நேற்று வந்து கோல்டும் ப்ளூ கோல்டும் பிடிச்சிருக்கோம். அதையும் பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு பள்ளம், இன்னைக்கு ஒரு பள்ளம் வச்சுன்னா நாளைக்கு பேக் பண்ணி மண்டேலேருந்து சேல் பண்ணுவோம். ஸோ விலைலாம் எப்படின்னா எந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கே பாண்டுக்கு பொறுத்தவரையிலும் கோழி கார்ப்பெல்லாம் வந்துன்னா 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரலும் இங்கே வளர்க்குறோம். அதிகபட்சமே 100 ரூபா தான். 100 ரூபாய் வரலும் தான் வளர்க்குறோம். இப்போ கார்ப் இல்லாமல் வேறு எதுனா? வேறு எதுனா கோல்டு வெரைட்டிஸ் அதே மாதிரி தான் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரலும் இங்கே வளர்க்குறோம் கோல்டு வெரைட்டிஸ். இந்த ரெட் கேப் லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரலும் போகலாம். ஆமாம், அவ்வளோதான் போவோம். அதுக்கு மேலே போக மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு இந்த வாடகை, கரண்ட் பில்லு, ஃபுட்டு, சேலரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த ரன்னிங்லேயே தான் இருக்கும். சரி வாங்க, நான் என்ன மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்லி. சரி வாங்க. இடத்துல தட்டுலாம் கேட்டிருக்கீங்க, இதில் தான் சாப்பாடு வைப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டுலாம் வைக்கிறீங்க? கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், கோதுமை இதெல்லாம் அரைச்சிட்டு சுடு தண்ணி வச்சு நம்ம எப்படி மனுஷன் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஃபுட்டு தான். நல்ல ஃபுட்டு தான். அதில் கூட கருவாடு தூள் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாசனைக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். ஒரு நாள் சாப்பிடாம இருக்கும், அடுத்த நாள் வைப்போம். ஃபுல்லாக அதுக்கே வச்சுருந்தாலும் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைப்போம். இது ஃபுல்லாக தனியாக இருக்குண்ணே. உள்ளே இறங்கி சாப்பாடு வைக்கலாம். ஆள் தான் வைப்பாங்க. உள்ளே இறங்கி தான் வைப்பாங்க. ஒரு தட்டை வைக்கணும். ஒரு தட்டை வைக்கணும். ஸோ ஒரு உருண்டை வைப்பாங்க. ஆமாம், ஒரு மேக்ஸிமம் ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக வைப்பாங்க. ஸோ இங்கேயே சமைச்சு தான் சுட வைப்பீங்களா? இல்லை கொஞ்சம் ஆறின பிறகு அப்புறம் உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருவீங்க. அது போக இந்த பாம்பு, தவளை இதெல்லாம் இதெல்லாம் இந்த சீடு டைமில் அதெல்லாம் சாப்பிடும் தான். இதெல்லாம் மீறி தான் மீன் நம்மளோட எடுத்துகிட்டு வருவோம். அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். வராத அளவுக்கு வலைங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். அப்படியே மீறி 1-2 வரும். இப்போ அதுவே நமக்கு ஒரு பாதி காசு நஷ்டம் தானே? ஆமாம்மா, அவ்வளோலாம் போகாது, இருந்தாலும் இருக்கும் கொஞ்சம் நஷ்டம் இருக்கும். சரி, நம்ம கடையிலலாம் பார்க்கும்போது அழகாக கண்ணாடி தொட்டியில் இருக்கு. இங்கே வந்து இப்படி ஒரு இடத்துல வளருது. இது பாதி பேருக்கு தெரியுமா தெரியலன்றது எனக்கு தெரியல. தெரியாது. என்ன தெரியாது. எல்லாம் அந்த தொட்டியில தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஓகேண்ணா. உங்களுக்கு எப்படிண்ணா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நான் ஒரு நண்பர் சொல்லி வந்தேன். ஸோ வரும்போது புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த சீடுக்கு வந்து குட்டியில் இருக்கிற தீனிக்கு வந்து இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போய் இறங்கணும். அதுதான் ரொம்ப கொஞ்சம் இந்த தொழிலில் ரொம்ப கஷ்டமான தொழில். காலையில் 3 மணிக்கு இந்த மாதிரி டைம்லாம் போய் வேலைச்சேரி இந்த மாதிரி அங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவோம். அந்த இப்போ பழகிடுச்சா? இல்லை இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கு? இல்லை, இப்போ நான் வந்து குட்டி மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த பெருசாக கொஞ்சம் பண்ணுறதுனால
நம்ம அந்த வேலையை பார்க்க முடியல. ப்ரீடிங் செக்ஷன் நிறுத்திட்டேன். சீடு புதுசாக யாராச்சும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க? முதல்ல வந்து அந்த இடத்த பார்க்கணும். இந்த மாதிரிலாம் இது பண்ணணும்னா இங்கெல்லாம் நீங்கள் இறங்கணும் அப்படின்ற மாதிரி. தவளை இருக்கு, பாம்பு இருக்கு, இதெல்லாம் தாண்டி பண்ணணும்னாக்கா முதல்ல அதை செய்யணும். இறங்கி வேலை செய்யணும். ஆமாம், வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு பண்ணணும். யாரோ சொல்கிறேன்னு பண்ணிடக்கூடாது. அதில் இவ்வளோ கஷ்டமும் இருக்குது. அதையும் பார்த்துட்டா ஒரு நல்ல வருமானம் தான். இதுக்கு பேசாமல் நம்ம ஒரு கடை, அக்வாரியம் கடை மட்டும் வச்சுட்டு வாங்கி விற்றுக்கலாம் இல்லைண்ணே? அதையும் செய்யலாம். அப்போ இது யார் செய்யறது? உங்களுக்கு எப்படி மீன் கிடைக்கும்? சூப்பர்ண்ணே. இப்படி பண்ணாதான் நம்ம கடைக்கே போக முடியும். இப்படி பண்ணலன்னா கடைக்கு எப்படி வராது இல்லையா? எல்லாரும் கடை வச்சுட்டா இதை யார் செய்யறது? இல்லை, இதோட அது கொஞ்சம் ஈஸியான வேலை தானே. அதனால அதுதான். அப்போ கடைக்கு எப்படி மீன் போகாது இல்லையா? யாராச்சும் இன்னும் 2 பேர் இப்போ இந்த மாதிரி பண்றதுனால எங்க ஃபீல்டுலயே 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கூட கடையில வியாபாரம் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த வேலையை மட்டும் பாக்குறாங்க, நாங்க இந்த வேலையை பாக்குறோம். இது ஒரு விவசாயம் மாதிரி தான். ஆமா, விவசாயம் தான். நாங்க பண்றது விவசாயம் தான். சேத்துல கால் வச்சு ஆமா மீன் எல்லாம் பிடிச்சாதான் உங்களுக்கு கடைக்கு மீன் வரும். இதெல்லாம் கண்ணாடி தொட்டில வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இங்க சேத்துல சேரு சகதியமா இருக்கு. இதுவே 2 நாள் கழிச்சு வெள்ளை வெள்ளைன்னு கண்ணாடி தொட்டி போயிருந்தேன். யார் வீட்டுல வளர போதோ, எந்த ஊர்ல இருக்க போதோ, யார் வீட்டுல வளர போதோ. என்னைக்காச்சும் இந்த மீன்லாம் மொத்தமா செத்தது உண்டு, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கானே? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதை பத்தி சொல்றீங்களா? அது வந்து வேலைக்காரோட தவறு தான் நடந்ததுனால தான். அப்படியா? ஆமா, அசந்து தூங்கிடுவாங்க, தண்ணி எல்லாம் போயிடும். ஓகே. ஓ, மோட்டர் போட்டு விட்டு தண்ணி எல்லாம் போயிடும், தண்ணி இல்லாம செத்து. அந்த மாதிரி தான் சாகும். மற்றபடி இந்த டிசீஸ் அதெல்லாம் சாகாது. அதுக்குள்ள நாங்க எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அது. ஓகே. இப்படி லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ நாள் லாஸ் ஆகும் குறைஞ்சது? ஒரு பழத்துக்கு 50,000 இனிமேல் லாஸ் ஆகும், போயிடும். ஆமாம். அதே மாதிரி இந்த பனி காலத்தில் பொதுவாகவே குட்டி விட்டோம்னா சர்வேல நிறைய நிற்காது, கம்மியாயிடும். ஸோ இதில் என்ன மீன்? எஸ்கே கோல்டா? ஆமாம், எஸ்கே கோல்டு. ஸோ இதில் என்ன ரேஞ்சு, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு? 10 ரூபா. 10 ரூபா. அது மில்கி வெயிட்? அது மில்கி வெயிட் 30 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்போ நான் கடைக்கு போவோம்? இதோ நாளைக்கு போய்டும். நாளைக்கு பேக் பண்ணுறோம். கடைக்கு போகிறதுக்கு வந்து மண்டே தான் போவோம். ஓகே, மண்டே தான். இதுலேயே மீன் நல்லா ஆயிடுச்சு இப்போவே. நல்லா கலராக வந்திருக்கு. ஸோ ஒரு மீன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2-3 மாதம் ஆகும் குட்டியிலேருந்து எடுக்கிறதுக்கு. நல்லா பேட்டர்னாக இருக்கேண்ணே. இதில் கிரேடு பிரிப்பீங்களா எப்படின்னு? இல்லை, இதெல்லாம் போட மாட்டோம். ஓ, இதெல்லாம் போட மாட்டோம். ஓகே. ஏன்னா அது ஒரு சிலது மட்டும் கலரில் கலரில் அது மீன் அப்படியே தான் வரும். அந்த மாதிரி தான் கலரை தான் இப்போ ப்ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துடும் ஒரு சிலது மட்டும். ஆனால் கம்மி தானே அந்த மாதிரி வருது. சரி, இதில் இந்த தொழிலில் லாபம் நஷ்டம் இதெல்லாம் எப்படின்னு?
நஷ்டமும் வரும். அது நஷ்டத்தை வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். லாபம் அதிகமாக வருமா நஷ்டம் அதிகமாக வருமானே? மேக்ஸிமம் வந்து ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்டது இல்லையா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட இந்த பனிக்காலத்தில் 2-3 மாதம் மீன் வளராது. இதெல்லாம் எப்போ வளர்ந்துருக்கணும், 20 சைஸ் வளர்ந்துருக்கணும், வளரல. பனிக்காலத்தில் வளராது, வெயில் காலத்தில் நல்லா வளரும். எல்லாம் சத்துமாவை சாப்பிட்டு வளர்ந்த மீன். ஸோ எஸ்கே கோல்டு, மில்கி ஒயிட்டு, கார்ப்பு, இந்த மாதிரி அங்கேருந்து குட்டையிலேருந்து எடுத்து ஒரு ஆப்பாவாக கட்டி வச்சு. ஆமாம், இங்கே ரகம் பிரிச்சிருவோம். இதில் இருக்கிறது கோல்டு. கோல்டு சிலது ஃபீடிங் கோல்டு அப்படிலாம் சொல்லி, இது ஃபீடிங் கோல்டு. இதுவும் ஃபீடிங் கோல்டு கொடுப்பாங்க. பெரிய பெரிய மீனுக்கு. பெரிய மீன். ஸோ எது எடுத்தாலும் 10 ரூபா. 10 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10 ரூபா. இதுலேயே கோல்டுலேயே பிளாக் கலர் இல்லை, அது கலர் வந்துடும். இப்போ வராது, இந்த பனி காலத்தில் கலர் வராது. இது கோல்டு கலர் மாறும். கோல்டு மாறிடும். பறக்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும். ஆமாம், பறக்கும்போது அது கருப்பாக தான் தெரியும், பிளாக் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ வளர்ந்த அப்புறம் தான் கோல்டு கலர் மாறிடும். அதுக்கு நம்ம எதுவும் மெடிசன்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நேச்சுரலாகவே பாருங்க. லைட்டாக எல்லோ அது மாதிரி இருக்குது, அப்படியே மாறிடும். அப்படியே கோல்டு கலர் மாறிடும். இது இன்னைக்கு தானே தெரியும். நான் குட்டியே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இல்லை, இந்த கலர் தான் குட்டியே இருக்கும். ஸோ இதிலிருந்து ஆரஞ்சு கலருக்கு மாறுது. அது பாதி ஒயிட்டு பாதி ரெட் இருக்குன்னு அது. அதுவும் வரும், அதுவும் ஒரு கோல்டு தான். இது அவ்வளோதான், இது நேச்சுரல் தான். இது ஒரு விதமான கோல்டு. ஆனால் இதுவும் குட்டியில் வந்து பிளாக்காக தான் இருக்கும். எத்தனை மாதம் கழிச்சு? ரெட் அண்ட் ஒயிட் கோல்டுன்னு வாங்க. அழகாக இருக்குண்ணே பார்க்கறதுக்கு. இது எத்தனை நாள் கலர் மாறும் பிறந்ததுலேருந்து? வெயில் காலத்தில் ஒரே மாதத்தில் கூட கலர் திரும்பிடும். மற்ற மாதத்தில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். இந்த பனி காலத்தில் மீன் வளர்க்குறதுக்கு ஏதுவான சீசன் வந்து வெயில் தான். வீட்டிலண்ணே? வீட்லேயும் அதே மாதிரி தான். அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். வெயில் காலத்தில், மழை காலத்தில் ஆக்சிஜன் கட் ஆகிடும். ஆனால் இப்போ நான் 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன். வீட்டில் இருந்து எல்லா மீனும் செத்து போச்சு. குட்டி மாலி குட்டி போயிடுச்சு. அந்த மாலி குட்டி மட்டும் உயிரோடு இருக்குது. அது எப்படின்னா குட்டி உயிரோடு இருந்துச்சு. கட் ஆகிட்டு இருக்கோம். குட்டிக்கு வந்து இடம் அவ்வளோ தேவையில்லைல்ல. அது ஃபுட்டும் போடலையாண்ணா? இல்லையா, ஒரு ரூமில் நம்ம 10 பேர் தான் இருக்க முடியும்னா அதில் 50 பேர் இருக்க முடியாதுல்ல. சரி, அந்த 50 பேருக்கு ஆக்சிஜன் உண்டான ரூமாக இருந்தால் நம்ம இருப்போம். ஆனால் அதுவே குட்டிகளுக்கு இடம் ஒரு பெரியவங்க மாதிரி குட்டிங்க சின்ன குட்டிங்க வந்து நிறைய இருக்கலாம்ல, அது மாதிரி. ஃபுட்டு போடலையா? ஃபுட்டு 10 நாள் இருக்கும். மீன் வந்து மேக்ஸிமம் தீனி இல்லாமல் கூட உயிர் வாழும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டுட்டா மட்டும்தான், அதிகமாக தீனி கொடுத்துட்டா மட்டும்தான் மீன் கூட ஆபத்து வரும். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் தான் பிரச்சனை. ஆக்சிஜன் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை இருக்காது. சரி, இந்த மாதிரி மிஸ்டேக் வேறு யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. அதில் என்னென்ன இருக்குது? மொத்தம் 4 ஆப்பாவானே? ஸோ இதில் என்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். கோய் வெரைட்டி மாதிரி தான் இருக்குது. கோய் வெரைட்டி தான் இது. இந்த பனானா கோய் சொல்லுவாங்களே, அந்த வெரைட்டி இருக்குது போலியா என்ன உள்ள? அதுக்கு வேறு ஏதாவது பேர் உண்டானே? பனானா கோய் தானே அது? இது வந்து உள்ளி குதிச்சு ஓடுது எல்லாம். இதுவும் 10 ரூபா தான். இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு போடுவோம். சைஸு இதே சின்னதாக இருந்தால் 10 ரூபா போடுவோம். அதுக்கும் சின்னதாக இருந்தால் 5 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்ச் போடுவோம். ஸோ இதெல்லாமே ஒரு இந்த கடுகு சைஸில் வாங்கியிருப்பீங்க. ஆமாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டே விட்டு போயிட்டார், நீங்கள் என்ன இன்னும் போல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தொழில். டெய்லி கலர் மீனோட பார்த்து வளர்க்குறது அந்த மாதிரியா? சாதாரணமாக ஒரு வளர்க்குற ஹாபியில் வந்து தான் இன்றைக்கி தொழில் செய்கிறேன். சாதாரணமாக வீட்டில் வளர்த்து அந்த ஒரு இதில் இப்போ நீங்கள் தொழிலாகவே ஆரம்பிச்சிட்டு. நல்லா இருக்காண்ணே இந்த பிஸ்னஸ்ஸு? நல்லா இருக்கு, இஷ்டப்பட்டு பிடிச்சது. அண்ணா சொல்லுமா. இப்போ இந்த மீன்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டேங்கில் விட்டா செத்துருமாண்ணே? சாகாது. குவாரண்டைன் பண்ணோம் அதெல்லாம் பண்ணிவிடும். அது ரெடி ஆகிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பிடிச்சிட்டோம் இல்லையா, சரியாயிடும். இதுக்கப்புறம் எங்கள் தொட்டியில் போய் கூட நல்லா ஆக்டிஷனாக வச்ச பிறகு தான் கொடுப்போம் மீன். மீன் சீக்கிரம் இருந்தாக்கா கொடுக்க மாட்டோம். இல்லை, இது ஸ்ட்ரெயிட்டாக ஃபிஷ் ஒரு வீட்டுக்கு ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி போவானா போகக்கூடாது. ஆமாம். தொட்டியிலேருந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது காப்பாற்றணும் மெடிசன் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க?
மெடிசன் எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் பண்ணலைங்க. இந்த ப்ளூ மெடிசன், க்ரீன் மெடிசன், க்ரீன் மெடிசன்லாம் ஊற்றுவாங்க. ரெண்டாவது நாங்கள் வந்து சால்ட் உப்புலேயே சரி பண்ணிடுவோம் மேக்ஸிமம். வராது அந்த அளவுக்கு, வராத அளவுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கோம் இல்லையா, தப்பு பண்ண மாட்டோம். அந்த சிக்கு வர அளவுக்கு அந்த அளவுக்கு விட மாட்டோம் மீனை. ஸோ குவாலிட்டியான ஃபிஷ் தான் கொடுப்போம். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போயே நல்ல தண்ணிக்கு மாற்றி வச்சு ஒரு நாள் விட்டுருவீங்களா? நாளைக்கு பேக்கிங் பண்ணுறோம். ஆக்சிஜன் போட்டு பேக் பண்ணி ஃபார்ம் போயிடும். அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் கடைக்கு போகும். அவ்வளோதான். மேக்ஸிமம் குளத்தூருக்கு இங்கே இருந்தால் போதும் இல்லைண்ணே? ஆமாம். இல்லை, இங்கே நிறைய இடம் இருக்குது. பொன்னேரி, இது கும்மிடிப்பூண்டி, தேவம்பேடு. இல்லை, உங்கள் பண்ணையிலேருந்து சொல்கிறேன். ஆமாம், இங்கேருந்து தான். இங்கேருந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் குளத்தூருக்கு தான். ஆமாம், குளத்தூர் தான். இந்த கோய் கார்ப்பில் சில இடம்லாம் மட்டும் அடிப்பட்ட மாதிரிலாம் இருக்குல்லண்ணே, இதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடுமா? சரியாயிடும். அந்த பிடிக்கும்போது கொஞ்சம் மண்ணில் கிண்ணில் வராயுது இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். சரியாயிடும். மீன் சிக்கந்தே இப்படி இருக்காது, இவ்வளோ ஆக்டிவாக இருக்காதா? ஸோ இந்த குட்டையிலேருந்து இப்போ மீன் பிடிச்சிருக்கீங்களா? மீன் பிடிச்சி பார்க்குறோம். ஓகே, நமக்கு கரெக்டான சைஸ் வந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா ஓகே, இது ஒரு சைஸு. அதனால் இதை நான் நாளைக்கு, இன்றைக்கி மோட்டர் வச்சோம்னாக்கா நாளைக்கு பிடிச்சிருவோம். ஓ, இது நாளைக்கு சைஸ் கரெக்டான சைஸ் இது போதும். ஒவ்வொரு சைஸ் ஒரு மாதிரி. அந்த பழத்தில் 30 ரூபா சைஸ் எடுத்தோங்களா? ஆமாம். இதில் 10 ரூபா சைஸ். ஓ, இதுக்கு மேலே குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஒரு 5000 மீன் இருக்கும். அது அதிகமாக சேல் ஆகுறது இந்த சைஸ் தான் அதிகமாக சேல் ஆகும். ஒரு மீடியமான சைஸ். ஆமாம். அதனால் இது ஓகே, நாளைக்கு வச்சுருவோம். நாங்கள் இன்றைக்கி பழத்தை வச்சுட்டு நாளைக்கு பிடிச்சிருவோம். இது ஒரு நிறைய மீன் இருக்குன்னு. ஆமாம், இதில் 5000 மீன் விட்டுருக்கோம். இதை க்ரோத் பண்ண மாட்டீங்க? இது அப்படியே இது அவ்வளோதான். ஏன்னா இப்போ கொஞ்சம் இல்லைன்றதுனால இதை கொண்டு போகிறோம். ஓகேண்ணே. ஸோ இப்படி தான் செக் பண்ணிங்க ஒரு ஆமாம், ஒரு குட்டியில இது மாதிரி தான் செக் பண்ணுவோம். செக் பண்ணி இது ஒரு வேளை சின்னதாக இருந்துச்சுன்னா விட்டுருவோம். வேணான்னு இன்னும் கொஞ்சம் நாள் வளரும். இன்னும் கொஞ்சம் நாள் வேணும். சரிண்ணே, ஓகே, விட்டுருங்க. கற்றுக்கணும், இந்த தொழில் வைக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல இருந்தது இல்லை? நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி வந்தீங்க அதெல்லாம் சொல்ல முடியும்? இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15% நீங்கள் தொழிலை தெரிஞ்சிருக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதுக்காக தயவுசெய்து தொழிலுக்கு வராதிங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். தொழிலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, பணன்றதை விட தொழிலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். நானும் எனக்கு குட்டி மீன் வாங்கி விட்றாங்க, நம்ம பிடிச்சின்னு போயிடலாம், கடையில் கொடுத்துடலான்றதெல்லாம் அதெல்லாம் வந்து செய்ய முடியாது. முழுமையாக அதில் ஏதாவது ஒரு, அதே மாதிரி நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முதலீடு வெறும் 1000 ரூபா தான். 1000 ரூபா? வெறும் 1000 ரூபா தான். அது கூட என்கிட்ட இல்லை. ஒரு அண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த 1000 ரூபா தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் வளர்ந்துருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன் இந்த தொழிலை. ஏன்னா எங்கேயுமே வெளியில் போயோ கொள்றதோ 4 பேரை பார்க்குறதெல்லாம் கிடையாது. தொழில் வீடு அப்படி தான் இருப்பேன். இந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய்க்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கினேன். முதல் ஸ்டார்ட் பண்ண மீன் ஃபைட்டர் தான். அதை குட்டி வாங்கி பாட்டிலில் போட்டு வளர்த்து 3 ரூபான்னு கொடுத்தேன் இன்னைக்கு. அது எனக்கு ரொம்ப லாபமாக தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு. அதுலேருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் தொழிலை நல்லா கண்ணு கருத்துமாக பார்க்குறதுனால நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். அதேமாதிரி எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களும் நமக்கு ரொம்ப விசுவாசமாக அவங்கள பார்த்துக்கணும். அப்போ தான் அவங்க நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க. நம்ம வேலை செய்கிறாங்களேன்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம அக்குரியம் வைக்கிறோம் போகலாம் அப்படின்றது. அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க கடைங்களாம் வச்சு. அதில் வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்காது. இது வந்து ஒரு விவசாயம் மாதிரி தான். மழை பெஞ்சாலும் லாஸ் ஆகலாம், பாண்டெல்லாம் மூடிடும். அதுலேயும் இருக்குது அந்த மாதிரிலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 3 மாதத்துக்கு உண்டான லாஸ் வரும் இல்லையா? ஆமாம். ரெண்ட்டு 40,000 ரூபா. ஆள் சம்பளம் இருக்குது, ஃபுட்டு இருக்குது. அதனால் நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஆனால் நல்ல ஃபீல்டில் வந்து எந்த குறையும் கிடையாது. நிறையோடு தான் இருக்கும். நாங்கள் நல்லா செஞ்சால் நல்லா சம்பாதிக்கலாம். ஆமாம் ஆமாம். சார் 500 பாட்டில் ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி எத்தனை 10 ஏக்கரா பாண்டு வச்சுருக்கேன். 10 ஏக்கரில் வச்சுருக்கீங்க. இது எல்லாமே அந்த 500 பாட்டில் ஆரம்பிச்சது தான். அந்த 500 பாட்டில் இருந்து எல்லாரும் 10 ஏக்கர் வைக்க முடியுமாலாம் கிடையாது. அதுக்கான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஆமாம். ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் பெருமையாக இருப்பாங்கன்னு. அந்த டைம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை இல்லை, ஆகலை. எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு இப்போ 49 வயசாகுது.
அப்போ ஆரம்பித்தது ஒரு 24 வயசில் ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாமே? ஆமாம், இதுதான் கடைசி காலம் வரைக்கும். ஆமாம், அவ்வளோதான். கடைசி காலம் வரலாம் பண்ணலாம். நம்ம இதுக்காக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு வயசாகிடுச்சுன்னா பண்ண முடியாதுல்ல, பண்ணலாம். கடைசி காலம் வரலாம் கூட பண்ணலாம். நம்பிக்கையான ஆளுங்க இருக்கும்போது நம்ம பண்ணலாம். தேங்க்ஸ்ண்ணே. இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட நான் டேரெக்டாக இருந்து பேசுகிறேன், அதனால் எனக்கு அது டேரெக்டாக ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அது ஃபீல் ஆகணும். ஸோ நல்ல பிஸ்னஸ்ஸு எல்லோரும் எடுத்து பண்ணலாம். ஆனால் அதுக்கான கற்றுக்க வேண்டிய விஷயத்த கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் வந்து உங்கள் மடியிலே இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்வேதா அக்வாரியமில் எப்படி மீன் பிடிச்சாங்க, வளர்க்குறாங்க, இது எல்லாத்தையும் சொன்னார். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நம்மளோட கண்ணாடி தொட்டிக்கெலாம் வந்து மீன் அழகுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி 6 மணி 7 மணிக்கெலாம் இந்த லொக்கேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த வருஷம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு என் கூட சேர்ந்து 4 மணிக்கெலாம் ஏஞ்சி வரான்னா, நான் நல்லா இருந்தால் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வரான். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக புது இந்த ஸ்வேதா அக்வாரியம்லாம் எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த யூடியூப்லேயும் வரல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.